HIV தடுப்புக்கான PrEP தொடங்குவதற்கு முன் நீங்கள் அறிய வேண்டியவை. PrEP என்றால் என்ன? PrEP வெளிப்பாட்டுக்கு முந்தைய தடுப்பு மருந்து என்பது HIV தொட்டைத் தடுக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு மருந்து. இதில் 2 செயல்படும் பொருட்கள் டெனோஃபோவிர் டிசோப்ரோக்சில் மற்றும் எம்ரிசிடபைன் ஒரே மாத்திரையில் உள்ளன. பரிந்துரைக்கப்பட்டபடி எடுத்துக்கொண்டால் இது HIV உங்கள் உடலில் பெருகுவதை தடுக்கிறது. சரியாக எடுத்துக்கொண்டால் HIV-A தடுப்பதில் PrEP மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. தொடங்குவதற்கு முன் முக்கிய குறிப்புகள். தொடங்க நீங்கள் HIV எதிர்மறையாக இருக்க வேண்டும். தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவர் இதை ஒரு பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்துவார். மேலும் நீங்கள் PrEP எடுத்துக்கொள்ளும் காலத்தில் வழக்கமாக மீண்டும் பரிசோதிக்கப்படுவீர்கள். பரிந்துரைக்கப்பட்டபடி எடுத்துக்கொண்டால் PrEP மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினசரி PrEP பாலுறவின் மூலம் HIV தொற்று ஏற்படும் அபாயத்தை 99 விழுக்காடு அதிகமாக குறைக்கிறது என்று ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. உலகெங்கிலும் ஒரு சில நபர்கள் மட்டுமே PrEP எடுத்துக் கொண்டிருக்கும்போது HIV தொற்று பெற்றுள்ளனர். இந்த அரிதான நிகழ்வுகள் பொதுவாக மருந்தை எதிர்க்கும் வைரஸ் வகை அல்லது உடலில் போதிய அளவு மருந்து இல்லாததால் ஏற்பட்டவை. பரிந்துரைக்கப்பட்டபடி எடுத்துக்கொள்வதே இது பயனளிக்கச் செய்கிறது. PrEP HIV இலிருந்து மட்டுமே பாதுகாக்கிறது. சிபிலிஸ், கோனோரியா அல்லது கிளமீடியா போன்ற பிற பாலியல் பரவும் தொற்றுகளிலிருந்து STI இது பாதுகாப்பதில்லை. ஆணுறைகள் அந்த அபாயங்களை குறைக்கின்றன. மேலும் வழக்கமான STI பரிசோதனை PrEP எடுத்துக்கொள்வதன் ஒரு பகுதியாகும். PrEP உங்கள் சிறுநீரகங்களை பாதிக்கலாம். அரிதாக சிறுநீரக வடிகட்டுதலில் ஒரு குறைவு ஏற்படலாம். இந்த தாக்கம் பொதுவாக சிறியதாகவே இருக்கும். மேலும் PrEP நிறுத்தப்படும்போது மீண்டு வரும். உங்களுக்கு முன்பு சிறுநீரக பிரச்சினைகள் இருந்தால் அல்லது சிறுநீரகங்களை பாதிக்கும் பிற மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லுங்கள். தொடங்குவதற்கு முன்னும் உங்கள் வழக்கமான மறுபரிசீலனைகளின் போதும் உங்கள் மருத்துவர் சிறுநீரகச் செயல்பாட்டை பரிசோதிப்பார். எலும்பு அடர்த்தியில் ஒரு சிறிய தாக்கம் உள்ளது. உங்களுக்கு எலும்புப்புரை, உடையக்கூடிய எலும்புகள் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றின் குடும்ப வரலாறு இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் தெரிவியுங்கள். தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவர் உங்கள் ஹெபடைடிஸ் பி நிலையை பரிசோதிப்பார். ஏனெனில் PrEP இல் உள்ள மருந்துகள் ஹெபடைடிஸ் பி யையும் பாதிக்கின்றன. சிலருக்கு தொடக்கத்தில் லேசான வயிற்றுக் கோளாறு ஏற்படும். குமட்டல், வயிறு உப்புசம், தளர்வான மலம். இது பொதுவாக முதல் சில வாரங்களுக்குள் சரியாகிவிடும். வழக்கமான மறுபரிசீலனை முக்கியம். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முழுமையான பாலியல் சுகாதார பரிசோதனையையும் உங்கள் மருத்துவருடன் ஒரு சந்திப்பையும் திட்டமிடுங்கள். எந்த நேரத்திலும் உங்களை கவலையடையச் செய்யும் ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள். PrEP ஐ எவ்வாறு எடுத்துக்கொள்வது? நீங்கள் PrEP ஐ எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது நீங்கள் பெரும்பாலும் செய்யும் பாலுறவின் வகையை பொறுத்தது. ஏனெனில் வெவ்வேறு திசுக்களில் பாதுகாப்பான அளவை அடைய மருந்துக்கு வெவ்வேறு கால அளவு தேவைப்படுகிறது. உறவு கொள்ளும் ஓரினச்சேர்க்கை மற்றும் இருபாலினச்சேர்க்கை ஆண்களுக்கு. இங்கு 2 வழிகள் உள்ளன. இரண்டுமே நன்றாக வேலை செய்கின்றன. தினசரி PrEP தொடங்குதல். ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரை எடுக்கத் தொடங்குங்கள். சுமார் 3 நாட்கள் தினசரி மாத்திரைகள் எடுத்த பிறகு உறவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். விரைவில் பாதுகாப்பு தேவைப்பட்டால் உங்கள் முதல் டோஸாக 2 மாத்திரைகளை ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். இது சுமார் 2 மணி நேரத்திற்குள் பாதுகாப்பான அளவை அடைகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்தல். ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்துக்கொள்வது நினைவில் கொள்ள எளிதாக்கும். நிறுத்துதல். உங்கள் கடைசி உறவுக்குப் பிறகும் PrEP எடுத்துக்கொள்ளுங்கள். 24 மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு மாத்திரை, 48 மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு மாத்திரை. இந்த 2 கூடுதல் நாட்கள் சமீபத்திய எந்த வெளிப்பாட்டையும் ஈடுசெய்யும் வகையில் பாதுகாப்பான அளவை பராமரிக்கின்றன. பிறகு நீங்கள் நிறுத்தலாம். தேவைக்கேற்ற PrEP 2-1-1. தேவைக்கேற்ற அளவு ஆன் டிமாண்ட் என்பது உறவு கொள்ளும் ஓரினச்சேர்க்கை மற்றும் இருபாலினச்சேர்க்கை ஆண்களில் நன்கு ஆராயப்பட்டுள்ளது. ஐபெர்கே ஆய்வில் இது HIV அபாயத்தை சுமார் 86 விழுக்காடு குறைத்தது. மேலும் சரியாக எடுத்துக்கொண்டபோது தொடர் ஆய்வில் சுமார் 97 விழுக்காடு வரை உயர்ந்தது. 2 மாத்திரைகள் ஒன்றாக பாலுறவுக்கு 2 முதல் 24 மணி நேரம் முன்பு. 1 மாத்திரை அந்த முதல் இரட்டை டோஸுக்கு 24 மணி நேரத்திற்கு பிறகு. 1 மாத்திரை அதற்கு 24 மணி நேரத்திற்கு பிறகு. தொடக்க டோஸுக்கு 48 மணி நேரத்திற்கு பிறகு. பாலுறவு பல நாட்களுக்கு தொடர்ந்தால் ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டே இருங்கள். மேலும் நீங்கள் கடைசியாக பாலுறவு கொண்ட 48 மணி நேரத்திற்கு பிறகு உங்கள் கடைசி மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
முக்கிய குறிப்புகள் தேவைக்கேற்ற அளவு PrEP இன் டெனோஃபோவிர் டிசோப்ரோக்சில் எம்ரிசிடபைன் வடிவத்துடன் மட்டுமே ட்ரவாடா மற்றும் அதன் ஜெனரிக்குகள் வேலை செய்கிறது. 24 மணி நேர மற்றும் 48 மணி நேர மாத்திரைகளுக்கு அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவைக்கேற்ற அளவு தோல்வியடைவதற்கு மிகவும் பொதுவான காரணம் பாலுறவு முடிந்த பிறகு தொடர் மாத்திரைகளை மறந்துவிடுவதே. அந்த தொடர் மாத்திரைகள்தான் பாதுகாப்பு. நீங்கள் ஹெபடைடிஸ் பி உடன் வாழ்ந்தால் தேவைக்கேற்ற அளவு PrEP உங்களுக்கு பொருத்தமானதல்ல. தினசரி அளவே சிறந்ததாக இருக்கும். யோனி அல்லது நியோ யோனி உறவு கொள்பவர்களுக்கு பெண்கள் எதிர்ப்பாலினச் சேர்க்கை ஆண்கள் மற்றும் டிரான்ஸ் அனுபவம் உள்ளவர்கள். உள்வாங்கும் பெரும் யோனி மற்றும் நியோ யோனி உறவுக்கு தினசரி PrEP ஆகவே எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. குத உறவைக் காட்டிலும் இந்த திசுக்களில் டெனோஃபோவிர் பாதுகாப்பான அளவை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. எனவே தினசரி அளவே மிகவும் நம்பகமான பாதுகாப்பை அளிக்கிறது. தொடங்குதல் ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். சுமார் 7 நாட்கள் தினசரி மாத்திரைகள் எடுத்த பிறகு யோனி மற்றும் நியோ யோனி உறவுக்கு பாதுகாப்பான அளவை நீங்கள் பெறுகிறீர்கள். குத உறவைப் போலன்றி இரட்டை டோஸ் விரைவு தொடக்கம் இந்த காலத்தை குறைக்காது. எனவே முழு 7 நாட்களும் கொடுங்கள். தொடர்தல் ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறுத்துதல் உங்கள் கடைசி ஆபத்தான தருணத்திற்குப் பிறகு 28 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நீண்ட காலம் சமீபத்திய எந்த வெளிப்பாட்டையும் ஈடுசெய்யும் வகையில் பாதுகாப்பான அளவை பராமரிக்கிறது. கர்ப்பம் மற்றும் கருத்தடை நீங்கள் கர்ப்பமாகும் வாய்ப்பு உள்ளவராக இருந்து ஆணுறை இல்லாமல் பாலுறவு கொண்டால் நீங்கள் கர்ப்பமாகலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கர்ப்பத்தை விரும்பவில்லை எனில் கருத்தடை பற்றி சிந்தியுங்கள். PrEP இன் வடிவம் கருத்தரிக்க முயற்சிக்கும் போதும் கர்ப்ப காலத்திலும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள தகுந்ததாக பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் தற்போதைய வழிகாட்டுதல்கள் இதை குடும்பத்தை தொடங்குவதற்கு தடையாக கருதவில்லை. நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் கர்ப்பத்தை திட்டமிட்டால் அல்லது தாய்ப்பால் கொடுத்தால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லுங்கள். நிகழ்வு அடிப்படையிலான அளவு உங்கள் மருத்துவருடன் விவாதிக்க வேண்டிய புதிய விருப்பம். இந்த குழுவிற்கு தினசரி PrEP ஆகவே நிலையான பரிந்துரைக்கப்பட்ட விருப்பம். புதிய சர்வதேச வழிகாட்டுதல்கள் BASHH இங்கிலாந்து 2025 உள்வாங்கும் பெரும் யோனி அல்லது நியோ யோனி உறவு கொள்ளும் சிலருக்கு நிகழ்வு அடிப்படையிலான அளவையும் ஆதரிக்கின்றன. இது இன்னும் எல்லா இடங்களிலும் நிலையானதாக இல்லை. எனவே நீங்களாகவே தொடங்காமல் உங்கள் மருத்துவருடன் இதை பற்றி பேசி திட்டமிடுங்கள். நீங்கள் உள்வாங்கும் பெரும் பங்காளி எனில் ஆதரிக்கப்படும் அட்டவணை 2 பிறகு 7 பாலுறவுக்கு 2 முதல் 24 மணி நேரம் முன்பு 2 மாத்திரைகள் பிறகு கடைசியாக பாலுறவு கொண்ட பிறகு 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 1 மாத்திரை. நீங்கள் செலுத்தும் பங்காளி எனில் ஆதரிக்கப்படும் அட்டவணை 2-1-1. நிகழ்வு அடிப்படையிலான அளவும் வடிவத்துடன் மட்டுமே வேலை செய்கிறது. வழக்கமான மறுபரிசீலனை ஒரு சாதாரண PrEP வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் உங்கள் மருத்துவரை பார்ப்பீர்கள். இது ஒரு புதிய மருந்துச்சீட்டு ஒரு முழுமையான பாலியல் சுகாதார பரிசோதனை மற்றும் ஒரு சிறுநீரக பரிசோதனைக்காக. மேலும் இது ஏதேனும் பக்கவிளைவுகளைப் பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் மருத்துவரை பாருங்கள். PrEP என்பது மருந்துச்சீட்டு தேவைப்படும் ஒரு மருந்து. இது உங்களுக்கு பொருத்தமானதா என்பதையும் எந்த விருப்பம் உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்தும் என்பதையும் அறிய நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மருத்துவரிடம் அல்லது பாலியல் சுகாதார மருத்துவமனையில் பேசுங்கள். உங்களை கவலையடையச் செய்யும் ஏதேனும் அறிகுறிகள் தோன்றினால் பாதுகாப்பு இல்லாமல் HIV-க்கு வெளிப்பட்டிருக்கலாம் என நீங்கள் நினைத்தால் அல்லது உங்கள் 3 மாத மறுபரிசீலனைக்கான நேரம் வந்துவிட்டால் சந்திப்பு ஏற்படுத்துங்கள். இந்த தகவல் பொதுவான தன்மை கொண்டது மற்றும் தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாகாது. PrEP என்பது மருந்துச்சீட்டு தேவைப்படும் ஒரு மருந்து. இது உங்களுக்கு பொருத்தமானதா என்பது குறித்து உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள். டாக்டர் ஜார்ஜ் ஃபோர்கன் ஸ்மித் பொது மருத்துவர் GP.